அத்துமீறிய இழுவை படகு மீன்பிடி தொடருமாக இருந்தால் இந்திய துணை தூதரகத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து கலைப்போம் என மீனவர் ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார். இழுவை படகுக்கு எதிராக அத்துமீறலுக்கும் எதிராக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மீனவர்களுடைய போராட்டத்தில் ஒரு மீனவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அதனுடன் இணைத்து சீன மற்றும் அமெரிக்க தூதரகங்களை யாழ்ப்பாணத்தில் அமைப்பதற்கு நிலம் கொடுப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்தியா பிராந்தியத்தினுடைய ஒரு வல்லரசு தனக்கு எதிராக மீனவர்களுடைய கருத்தை எந்தளவு தூரம் அவர்கள் ஒரு இரு நாடுகளுக்கிடையிலான ஒரு போட்டியில் எப்படி பார்ப்பார்கள் என்பது எங்கள் அனைவருக்குமே தெரிந்து கொண்டு இந்த கருத்து என்பது அவ்வளவு இலகுவில் இந்தியாவோ இந்திய துணை தூதரமோ விட்டு செல்லக்கூடிய ஒன்றன். உடனடியாக இந்த பிராந்தியத்தின் தான் ஒரு வல்லாதிக்கம் கொண்ட நாடு என்பதை நிரூபித்திருக்கிறது. வடமாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை மீனவ சங்கங்களும் இணைந்து அது அந்த நபரனுடைய தனிப்பட்ட கருத்து, இலங்கை மீனவர்களுடைய கருத்து இல்லை என்பதனை இன்றைய தினம் ஊடக சந்திப்பு வைத்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கு மிக முக்கியமான விடயம், அத்துமீறிய இழுவை படகு பிரச்சனை தொடருமாக இருந்தால் இந்திய துணை தூதரகத்தை அகற்றுவோம் என்பதுதான் அந்த மீனவருடைய கருத்து. ஆகவே தொடர்ந்தும் அத்துமீறிய இழுவை படகு மீன்பிடி என்பது தொடரப்போகின்றது என்பதுதான் மிக வெளிப்படையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்தியாவை அந்தளவு தூரம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு எதிர்ப்பது சாத்தியமற்றது என்பதனை இந்த நிகழ்வு மிக வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றது. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. மாறி வருகின்ற இந்த உலக ஒழுங்கில் இந்தியா தன்னை ஒரு பிரதானமான வல்லரசு நாடாக வெளிப்படுத்துவதற்கு சகல முன்னேற்பாடுகளையும் சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்து சமுத்திரத்தில் தன்னை ஒரு மிக முக்கிய நாடாக நிலைநிறுத்தி இருக்கின்றது. அது பொருளாதாரத்திலாக இருக்கலாம் அல்லது இராணுவ கட்டமைப்பில் இருக்கலாம். அமெரிக்காவுடன் மிகப்பெரிய ஒரு வர்த்தக தொடர்பை கொண்டிருந்தது இந்தியா. அதே வர்த்தக தொடர்பினை அமெரிக்காவுடன் எந்தளவு தூரம் கொண்டிருக்கின்றதோ இந்திய நலனின் அடிப்படையில் ரஷ்யாவுடனும் அதே போன்ற ஒரு நட்பை மிக நீண்ட காலமாக கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு நட்பு இராணுவ ரீதியிலும் எரிபொருள் உற்பத்தி துறையிலும் இந்தியா கால் பதிக்கின்ற பொழுது அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய வரிகளை அதிகரித்தது. ஆகவே இந்தியா அதற்காக அஞ்சி கொள்ளாமல் தொடர்ந்தும் ரஷ்யா இந்திய உறவை பலப்படுத்தியது. சீனாவுக்கு எதிராக ஆசியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான நாடு என்பது இந்தியா ஒன்றுதான். ஆகவே மேலத்தைய நாடுகளுக்கு இந்தியாவினுடைய ஒன்றிணைவு என்பது மிக முக்கியமானது. அதே நேரம் இந்தியா என்பது உலகத்தின் அதிகளவு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. ஆகவே இந்திய சந்தை என்பது இல்லாமல் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். இந்தியா தொழில்நுட்பத்திலும் ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடாக மாறி வருகின்றது. இலங்கை என்று பார்க்கின்ற பொழுது இலங்கை மிகச்சிறிய நாடு. என்னதான் பொருளாதார ரீதியிலோ அல்லது இராணுவ பலத்தில் உள்நாட்டில் அதிகளவு பேசிக்கொண்டாலும் உலக அரங்கில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. இந்தியா நினைக்கின்றதை இலங்கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது இலங்கை மீது எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்வதற்கு இந்தியா தயார் நிலையிலேயே இருக்கும். எனினும் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை திரும்பாத வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும். இலங்கையினுடைய ஆட்சி மாற்றங்களில் இந்தியாவினுடைய தலையீடு இருந்திருக்கின்றது என்பது பலர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள். பல கடந்த கால அரசு தலைவர்கள் கூட இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இலங்கையினுடைய ஆட்சி மாற்றத்தில் இந்தியாவினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய ஒன்றாக பலர் கூறுவதுண்டு. அதுதான் இன்றைய பிராந்திய அரசியலின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்தியாவின் வகிபாகம் இருக்கின்றது. தமிழர்களுடைய இனப்பிரச்சனையிலும் இந்தியா தேவை என்று கூறுகின்ற அரசியல் தரப்புகள் இருக்கின்றார்கள். எனினும் தமிழ் மக்கள் 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. எனினும் இந்தியா என்ற வல்லாதிக்க நாட்டினை எதிர்க்கக்கூடிய நிலையில்
தமிழ் அரசியல்வாதிகள் கிடையாது. அதனால் தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எந்த தரப்பும் எதிர்ப்பது கிடையாது. 13ஆம் திருத்தத்தை எதிர்க்கின்ற தரப்பினர் கூட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்ப்பது கிடையாது. அத்துமீறிய இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது இலங்கை மீன்பிடி மற்றும் கடல் வளங்களை முழுமையாக அளிக்கின்ற ஒரு செயற்பாடு. அதே நேரம் இங்கிருக்கின்ற மீனவர்களுடைய உபகரணங்களையும் அது அளிக்கின்றது. இங்கிருக்கின்ற மீனவர்களுடைய பொருளாதாரத்தினை மிக மோசமாக அளிக்கின்ற ஒரு நடவடிக்கை. எதிர்காலத்தில் மீன்பிடி இல்லாமல் செல்கின்ற ஒரு நிலைமையினை உருவாக்கக்கூடிய அபாயம் இந்த இழுவைமடி தொழிலுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இழுவைமடியால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் ஒரு போராட்டத்தினை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்திருந்தார்கள். மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மீனவர்கள் அந்த போராட்டத்தில் பல கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். அதில் ஒரு மீனவர் கூறிய கருத்து என்பது, அத்துமீறிய இழுவை படகு மீன்பிடி என்பது எங்களுடைய கடல் எல்லையில் தொடருமாக இருந்தால் நாங்கள் 2000 பேர் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். 5000-10,000 பேர் மீனவர்களாக ஒன்றிணைந்து இந்திய தூதரகத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றுவோம். சீன மற்றும் அமெரிக்க தூதுவரங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இடம் கொடுப்போம். இது அந்த மீனவர்களுடைய கவலையின் விரக்தியின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக பார்க்க வேண்டியது. இது சீனாவினுடைய தொடர்பிலேயோ அமெரிக்காவினுடைய தொடர்பிலேயோ அந்த மீனவர்கள் வெளிப்படுத்திய கருத்தல்ல. தொடர்ச்சியாக இழுவைமடி பிரச்சனையினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்ற தரப்பினருக்கு சார்பாக இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கிடையாது, இலங்கை அரசாங்கம் கிடையாது, இலங்கையினுடைய கடற்படை கிடையாது. ஆகவே அந்த விரக்தியின் உச்சத்தில் அந்த மீனவர்கள் தெரிவித்த கருத்து, இந்த கருத்து ஒரு உச்சநிலையை அடைவதற்குரிய மிக பிரதான காரணம் இந்திய தூதுவரகத்தை அகற்றுவோம் என்பதல்ல, சீன தூதுவரகம் மற்றும் அமெரிக்க தூதுவரகங்களுக்கு இடம் கொடுப்போம் என்பது. தொடர்ந்து இந்தியா எங்களை நசுக்குமானால் உங்களுடைய எதிரிகளுடன் நாங்கள் கைகோர்ப்போம் என்பதுதான் அந்த மீனவனுடைய கருத்து. உடனடியாக இந்தியா செயலாற்றியதோ செயலாற்றவில்லையோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு கருத்தை தெரிவிப்பது என்பது எந்த அளவு தூரம் பின்னணியில் பலர் வேலை செய்வார்கள் என்பதற்கு இன்றைய கூட்டம் மிக வெளிப்படையான ஒரு சாட்சி. தங்களுடைய மீன்வளத்தை அளிக்கின்ற, தங்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கின்ற, தங்களுடைய தொழிலை அளிக்கின்ற அத்துமீறிய இழுவை படகை மீன்பிடிக்கு எதிராக ஒரு மீனவன் உணர்ச்சிபூர்வமாக தெரிவித்த கருத்தை உடனடியாக வடக்கில் இருக்கின்ற மீனவ சங்கங்கள் மீள் வாங்கி கொள்கின்றது. அது அந்த தனிப்பட்ட மீனவருடைய கருத்து. இந்தியா எங்களுடைய நட்பு நாடு, இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எப்பொழுதும் பேசுவதற்கு தயாரல்ல, இந்தியா எமக்கு வேண்டிய நாடு, இந்த புயலில் கூட இந்தியா எமக்கு உதவி செய்திருக்கின்றது என இந்தியா செய்த உதவிகளையும் இந்தியா எந்த அளவு தூரம் எமக்கு தேவை என்பதனையும் இன்று மீனவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது அந்த மீனவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர எங்களுடைய கருத்து கிடையாது என்று. ஒட்டுமொத்தமாக வடக்கு மீனவர்களுடைய கருத்து என்பது உண்மையில் ஒரு கருத்து கேட்கின்ற நிலைமையினை ஏற்படுத்தி அனைவருடைய கருத்துக்களையும் கேட்கின்ற பொழுதுதான் இந்தியாவுக்கு ஆதரவாக மீனவர்கள் இருக்கின்றார்களா அல்லது வடமாகாண தமிழ் மக்கள் இந்தியாவை நம்புகின்றார்களா நம்பவில்லையா என்பதனை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களோ பத்திரிகையாளர்களோ அல்லது பத்தி எழுத்தாளர்களோ கூற முடியாது. வடமாகாணத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் சொல்ல வேண்டும். அரசியல் தலைமைகள் சொல்வது கூட இந்த விடயத்தில் ஏற்புடையானதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனினும் இந்தியாவை கடந்து கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் இங்கு இல்லை என்பதனையும், இந்தியா தான் ஒரு வல்லரசு என்பதனையும் இந்த மீனவர்களுடைய உடனடி மாற்று கருத்தினூடாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்தியா எங்களுடைய நட்பு நாடு, தொப்புள் கொடி உறவு என்பது பொருத்தமான ஒன்றா? அந்த மீனவருடைய கருத்துக்கு இந்த அளவு தூரம் உடனடியாக மறு கருத்து விடுகின்ற மீனவர்கள் தங்களுடைய அழிவுகளுக்காக இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய தூதுவரவாக இருக்கலாம், இந்திய அரசாக இருக்கலாம், எந்த அளவு தூரம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள்? அந்த மீனவர்களுடைய போராட்டத்துக்கு இந்திய துணை தூதரகம் வழங்கிய பதில் என்ன? அல்லது இந்திய மத்திய அரசு வழங்கிய பதில் என்ன? தமிழ்நாட்டு அரசு வழங்கிய பதில் என்ன? இந்திய அரசுகள் இந்த விடயத்துக்கு உரிய பதிலை அளித்திருக்கின்றனவா? அல்லது இந்திய மீனவர்கள் இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்ன? இது தங்களுடைய பிரதேசம், கச்சதீவை மீட்போம், அப்படியான விடயங்கள் தான் அங்கு பேசப்படுகின்றது. அங்கு எந்த ஒரு இடத்திலும் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதனை
எந்த ஒரு தரப்பும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே நேரம் இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் சென்று நாம் மீன்பிடிப்பது என்பது வடக்கு மீனவர்களை பாதிக்கின்ற ஒரு நடவடிக்கை என்று இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்களோ இந்திய தமிழ்நாட்டு அரசோ அல்லது இந்திய அரசோ இதுவரை வெளிப்படையாக கூறுவது கிடையாது. இந்த அளவு தூரம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மீனவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதற்கு இதுவரை உரிய பதில் வழங்கப்படவில்லை. எனினும் அந்த போராட்டத்தில் ஒரு மீனவர் உணர்ச்சிகரமாக பேசிய ஒரு விடயத்துக்கு உடனடி பதில் வழங்க வேண்டிய தேவை வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது தற்செயலான சம்பவமா, தானாக மீனவர்கள் வந்து வெளிப்படுத்துகின்ற விடயமா, அல்லது இதற்கு பின்னர் ஏதாவது நெருக்குவாரங்கள் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றனவா? இன்னும் ஒரு பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.